கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலை டெய்லி சந்திக்கிறாருங்க, டெய்லி மக்களை சந்திக்கிறாருங்க, டெய்லி ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. ஏன் அவரை ஒதுக்குறீங்க நான் கேட்கறேன். நான் எதுக்காக ஒதுக்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதே போக்கில் போனால் நாளைக்கு சொல்ல முடியாது. திரு அண்ணாமலை அவர்களே ஒரு கட்சியை ஆரம்பித்தால் தமிழ்நாட்டில் பிஜேபி காணாமல் போய்விடும். நான் திரு அண்ணாமலைக்கு தான் ஆதரவாக இருப்பேன். நிச்சயமா கிறிஸ்தவர்கள் திரு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்ற அருமையான ஒரு தலைவரை உள்ள இருக்கிற கருப்பு ஆடுகள் ஓரங்கட்டுதுன்னா அந்த கருப்பு ஆடை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை, ஈகோயிசம் எதுக்குங்க? அவன் வளர்ந்துட்டான், இவன் வளர்ந்துட்டான். ஏங்க, கட்சிக்காக நீங்க பாடுபடல, மக்களுக்காக நீங்க பாடுபடல. அப்போ இதெல்லாம் யார் தெரியுமா காரணம்? தேசிய அளவில் உள்ளவங்க அல்ல, தமிழ்நாட்டில் உள்ளவங்க. அது தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அளவுக்கு போனாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் சிலர் அமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா தேசிய அளவில்? அவங்க செய்கின்ற காரியம் அருமையான ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய வீட்டை சார்ந்தவர்கள் மந்திரி சபைக்குள்ளே உள்ள போறதெல்லாம் அது நல்லதில்லை. பிரதமர் வந்த சமயத்தில், மதரானத்துக்கு வந்த சமயத்தில் ஒரு கூட்ட பாதிரியார்கள் இந்த மாதிரி அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே வந்தாங்க. அவங்க யாருமே பாதிரியார் கிடையாது. அதையும் ஏமாத்தி மேலிட, அதையும் வேற மாதிரி காட்டி அவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் சர்ச்சுனே கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை யார் செயல்படுத்துறது? இப்போ யார் இதை பேரை கெடுக்கிறது? பிஜேபி பேரை யார் கெடுக்கிறா தெரியுதா? நீங்க பேரை சொல்றீங்க, நான் பேரை சொல்ல விரும்பல. சும்மா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த டீம்ல உள்ளவங்க நிச்சயமா ஜெயிக்க முடியாதுங்க. இப்படி போனா ஜெயிக்க முடியாது, தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். இந்த தேர்தல் களம், என்டிஏ கூட்டணி பார்த்துருப்போம், இன்னொன்று திமுக கூட்டணி, மித்த கட்சிகள், பிற கட்சிகள் எல்லாம். திரு அண்ணாமலை அவர்கள் செம்மா அந்த பேட்டி கொடுத்தது, நான் விலகிக்கிறேன், எனக்கு கொடுத்த தொகையை நான் ஒர்க் பண்ண முடியாது, என் தந்தையார் உடல்நல கவனித்து போயிடறாங்கிறாங்க. பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயமா போய்கிட்டு இருக்கு பாஜகக்குள்ள. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கை? இது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக பாதகமா ஃபாதர்? அதாவது இப்போ திரு அண்ணாமலை வந்த பிற்பாடு தான், அதாவது அவர் என்றைக்கு மாநில தலைவராக பிஜேபி உள்ளார தமிழ்நாட்டில் இருந்தாரோ அந்த சமயத்தில் தான் அந்த பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி ஒவ்வொரு கிராம முடுக்குக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதனால் இப்பொழுது இந்த தேர்தல் களத்தில் என்டிஏ கூட்டணி மிக வலுவாக இருந்தது. காரணம் என்னவென்றால், மீண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்த காரணத்தினால் என்டிஏ கூட்டணி மிக வலுவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதை நான் சொல்ல வேண்டாம். அதாவது அவருடைய தகப்பனாருக்கு உடல் சரியில்லை என்று அவர் சொல்வது என்பது உண்மையான கருத்தாக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது. என்னன்னா, ஒருவேளை இவரை அப்படியே ஓரங்கட்டுறாங்களா இந்த பிஜேபி தமிழ்நாடு மாநிலத்தில் அவர் ஓரங்கட்டுறாங்களா என்கின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே வருது. இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சு? ஆமாம், இப்போ எனக்கு வர ஆரம்பிச்சு. ஒரு நாளுக்கு முன்பதாக இருந்து எனக்கு இந்த சிந்தனை வர இருக்கிறது. அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேல் அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறவர். நானே ஒரு பேட்டியில் சொன்னேன், நிச்சயம் குடும்பம் முதல், தகப்பன் தான் முதல்ல, அது பிற்பாடு தான் கட்சி மக்கள் எல்லாமே. உண்மைதான். ஆனால் அவருடைய அந்த செயல்கள்லாம் பார்க்கும் பொழுது, பிரச்சாரத்துக்கு நான் வருகின்றேன், பொறுப்புகள் வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு சரியில்லை. அவருக்கு என்ன செய்யணும்னா, வெறும் ஒரு 6 தொகுதின்றது இல்லாமல் நீங்கள் முழு தமிழ்நாட்டு அளவுக்கும் நீங்கள் பொறுப்பாளராக இருந்து, நீங்களும் அருமையான இப்போது இருக்கிற மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் 2 பேருமாக இணைந்து இந்த தமிழ்நாடு வெற்றிக்காக பாடுபடுங்கள் என்று சொல்லி பொறுப்பை கொடுத்திருந்தால் அது மிக சிறந்ததாக இருந்திருக்கும். நிச்சயமாக எந்த அளவிலையும் அது பாதிக்காது. ஆனால் இவரை ஏதோ ஓரங்கட்டுறது போல எனக்கு தெரியுது. இதுக்கு சில உதாரணம் சொல்ல முடியும்.
அதாவது 2024 வருடத்தில் நான் இருக்கிறது நங்கநல்லூர் ஆலந்தூர் தொகுதி. இந்த ஆலந்தூர் தொகுதியில் என்ன பண்ணாங்கன்னா 2024 கிறிஸ்மஸ் விழா பிஜேபி சார்பாக நீங்கள் நடத்துங்க, நல்லா இருக்குமே, மக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லையா அப்படின்னு சொன்ன பொழுது என்னை வைத்து ஒரு அருமையான கிறிஸ்மஸ் விழா நடத்தினார்கள். ஆனால் அதே 2025 இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பதாக கிறிஸ்மஸ் விழா நடத்துங்கன்னு சொன்ன பொழுது அதே ஆலந்தூர் தொகுதியில் ஒரு முக்கியமான ஒரு நபர் பிஜேபியை சார்ந்தவர் என்னை பார்த்து சொன்னார், கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு நம்ம சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். 10,000 பேர் சாப்பாடு போடுவதற்கு என்னிடத்துல பணம் கேட்டால் அதை நானே செய்துட்டு போய்ட்டு நான் ஏன் பிஜேபி சார்பாக செய்யணும் அவசியமே இல்லையே. அந்த கிறிஸ்மஸ் விழா இல்லை பிஜேபி உள்ள இருந்துக்கிட்டு இப்படிலாம் கேட்குறாங்களா? பிஜேபியில் இருந்த முக்கியமான ஒரு ஆள் ஆலந்தூர் தொகுதியில் அவர் என்னை அழைத்து 10,000 பேருக்கு சாப்பாடு போடணும், நீங்கள் உங்களால் முடிந்த எங்கேயோ யார்கிட்டயா ஸ்பான்சர் வாங்கி கொடுங்க அப்படின்னு என்னை கேட்குறாரு. அப்போது கிறிஸ்மஸ் விழாவை நடத்துங்கன்னு சொன்னால் என்னிடத்துல வந்து பணம் கேட்டால் நான் ஒவ்வொரு வருடம் கிறிஸ்மஸ் விழா நடத்திட்டு ஒவ்வொரு வருடம் மக்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், கிஃப்ட் கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன். ஒன்றும் புதுசாக நான் செய்கிறது இல்லை, இது ஒவ்வொரு வருடம் நடக்கிறது. ஆனால் பிஜேபி சார்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது என்னிடத்துல பணம் கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்கள் சேனலுக்கு வரேங்க, நான் பிஜேபி சார்பாக பேசுகிறேன், பல முறை உங்கள் சேனலுக்கு வந்திருக்கிறேன், என்னைக்காவது உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறேன்னா? இந்த தலையாட்டுறீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? அதை சொல்லுங்க. அதை நீங்கள் ஒரே ஒரு முறை தான் டீயே வாங்கி குடிச்சிருக்கிறேன். அது கூட அன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக வந்து எனக்கு ஒரு டீ வேணுங்கன்னு உங்கள்கிட்ட வாங்கி குடித்தேன். யாருக்கா நான் அந்த பாடுகள் படுறேன்? மக்கள் நல்லா இருக்கணும். இந்த பிஜேபி கட்சி ஒரு சிறந்த கட்சி, தேசிய அளவில் நன்றாக செய்கின்றார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலமும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு கூட நான் வந்து கொண்டிருக்கின்றேன், ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன். மக்கள் சிறப்பாக வாழணும். அப்படிப்பட்டவர் தான் அருமையான திரு அண்ணாமலை அவர்களும். இப்போ அது இங்கே இல்லை, பாஜகவுக்குள்ள இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த செயல்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதனால தான் அவரை முடியாத அந்த காரணத்தை வெளியே சொல்லாமல், இப்போ நான் வெளியே சொல்லிட்டேன், இப்படி நான் பாதிக்கப்பட்டேன் நான் சொல்கிறேன், ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லாதபடிக்கு, ஏன்னா கட்சியின் உள்ளே இருக்கின்றார், கட்சிக்கு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆக கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு கட்சியில ஒரு தொண்டனாக இருந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். தேசிய அளவிலே அவருக்கு பல பதவிகள் கொடுத்தும் வேண்டாம் என்று ஒதுக்கி தமிழ்நாடு தான் எனக்கு முக்கியம், தமிழக மக்கள் தான் முக்கியம் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்தவர். மற்ற தலைவர்களை போல ஒருவேளை அவர் என்ன பண்ணியிருக்கலாம், மத்திய அமைச்சகத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் பொறுப்பை வாங்கிக்கிட்டு அமைதியாக ஓரங்கட்டி இருந்திருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும், அதாவது தமிழ்நாடு மாநில தலைவர்களாக இருந்தவர்கள், பிஜேபியில் தலைவர்களாக இருந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான மத்திய அளவில் தேசிய அளவில் ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் தேசிய பொறுப்பு வாங்காத ஒரே ஒரு பிஜேபியுடைய முன்னாள் மாநில தலைவர் யாருன்னா திரு அண்ணாமலை அவர் மட்டும்தான். அதுக்கே அவரை நம்ம போற்றணும். எனக்கு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மக்கள் தான் முக்கியம் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்ற அருமையான ஒரு தலைவரை உள்ள இருக்கிற கருப்பு ஆடுகள் ஓரங்கட்டுதுன்னா அந்த கருப்பு ஆடை நம்ம கண்டுபிடிக்கணும். விளங்குதா? அல்லது பிஜேபி மீண்டும் தோய்ந்து போய்விடும். என்டிஏ கூட்டணி வலுவாக இப்பொழுது இருக்கின்ற இந்த வலிமை அடைந்து போய்விடும். என்டிஏ கூட்டணியில பாமக திரு அன்புமணி அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும் உள்ள இணைஞ்சிருக்காங்க. ஆனா இவர்கள் யாரும் போட்டியிடல. அதேதான் திரு அண்ணாமலை அவர்கள். ஆமா ஆமா, இந்த 3 பேரும் முக்கியமா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்க்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஆட்கள். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த 18% வாக்கு வந்து பெற்றாங்க. பாஜக மட்டும் 11% சம்திங் கூட்டணி சேர்த்து 18. இப்போ இந்த தலைகளே போட்டியிடலங்கும் போது இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இது என்ன நடக்குது? இதெல்லாம் பாருங்க. அதாவது இதுல நம்ம இவங்க எல்லாருமே நம்ம பாராட்டணும். திரு அண்ணாமலையை பாராட்டணும், திரு டிடிவி தினகரனை பாராட்டணும், திரு அன்புமணி ராமதாஸ், இவர்கள் 3 பேரும் கட்டாயம் பாராட்டணும். ஏன் பாராட்டணும்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்த சமயத்தில் இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நாங்கள் போட்டியிட விரும்பலை, ஆனால் எங்களுடைய கட்சி உள்ள மக்கள் போட்டியிடுவார்கள், தொண்டர்கள் போட்டியிடுவார்கள், நாங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்ய இந்த தமிழ்நாடை சிறந்ததாக கொண்டு வர வேண்டும், இதற்காக அருமையான திரு இபிஎஸோடு கூட இணைந்து நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டுதான் இணைந்திருக்கின்றார்கள்.
ஒத்துக்கொள்ள வச்சாங்களா இல்லை ஒத்துக்கொண்டாங்க? ஒத்துக்கொள்ள வச்சாங்களோ ஒத்துக்கொண்டார்களோ அது வேற விஷயம். ஆனா கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இபிஎஸ் அவர்கள் நன்றாக சிறப்பாக ஒரு முதலமைச்சராக உட்கார வேண்டும் என்று இவர்கள் விருப்பம் கொள்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் அது. ஆனா இப்போ இருக்கிற நிலைமை இப்படியே போய் கொண்டிருந்தா இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக உட்காருவாரா இல்லையா என்கின்ற பெரிய கேள்வி உண்டாயிரும். எப்போனா திரு அண்ணாமலையை ஒதுக்கும் பொழுது, திரு அண்ணாமலை ஓரம் கட்டும் பொழுது. ஓரம் கட்டிட்டாங்களா? இன்னும் என்ன? இல்ல இப்போ அவங்க கொண்டு வரலாம். இது இன்னும் சான்ஸ் இருக்குது, டைம் இருக்குது. இவங்க பாட்டுக்கு அமைதியா அவர் ஓரம் கட்டிட்டோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் தெரியுமா காரணம்? தேசிய அளவில் உள்ளவங்க அல்ல, தமிழ்நாட்டில் உள்ளவங்க. அது தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அளவுக்கு போனாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் சிலர் அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா தேசிய அளவில், அவங்க செய்கின்ற காரியம் இது. சரிங்களா? அதனால அவர்களுக்கு பிஜேபி வளரணும் தமிழ்நாட்டு என்பது அல்ல, தாங்க வளரணும். அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் நினைக்கிறாங்களே தவிர பிஜேபி வளர வேண்டும் என்று நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட கருப்பு ஆடுகளை தூக்கி வெளியே போட்டலாம், தாராளமாக போடலாம். ஏன்னா அவங்களால தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியல. இன்னைக்கு அவங்க மந்திரியா உட்கார்ந்துருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் ஜெயிச்சு அவங்க போகவே இல்லை. மத்திய மந்திரியா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நின்று ஜெயித்து போகவே இல்லை. அதை நீங்களே புரிஞ்சுக்கணும், நான் யாரை சொல்றேன் தெரியும். தமிழ்நாட்டில் நின்று ஜெயித்து மந்திரியாக மத்திய மந்திரியாக அவர் இல்லை. அதனால தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அந்த மத்திய மந்திரிகளை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களால தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடு உண்டாகாதபடிக்கு பிஜேபியுடைய தேசிய தலைவர்கள் மீண்டும் இதை சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி தலைவர்களும் இதை சிந்திக்க வேண்டும். ஒருவேளை இதே போக்கில் போனால் நாளைக்கு சொல்ல முடியாது, திரு அண்ணாமலை அவர்களே ஒரு கட்சியை ஆரம்பித்தால் தமிழ்நாட்டில் பிஜேபி காணாமல் போய்விடும். நிச்சயமாக அது நடக்கும். நான் திரு அண்ணாமலைக்கு தான் ஆதரவாக இருப்பேன். காரணம், உண்மையை பேசுகின்றார். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஏங்க அவர் பாட்டு உட்கார்ந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அவர் பாட்டு இருந்திருக்கலாங்க. அவர் வேலை செய்கிற இடத்துலையும் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். என்ன, கர்நாடகாவில் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் அடிக்கடி கர்நாடகா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கர்நாடகாவில் சில முக்கியமான ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். அவரை குறித்து அவர் நன்றாக சொன்னதுனால தான் அவருக்கான ஆதரவாக நான் நிற்கிறேன். ஆனால் அவர் தொடர்ந்து பிஜேபியில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டு வெளியே வரணும்னு நான் ஆசைப்படலை. ஆனால் பிஜேபி அதற்கு வழிவகுக்க வேண்டும். அதான் நான் சொல்ல முடியும். தனி கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போனாங்கன்னா பாஜகவே இருக்காது, பாதி பாஜக, முக்காவாசி பாஜக அந்த பக்கம் பேருன்னு வர நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆரம்பிக்க விட்டுருவாங்க. ஆமா, இல்ல இவங்க வழி வகுத்துறக்கூடாது. இப்படியே போயிட்டு இருந்தா வேற என்னங்க பண்ண முடியும்? அவர் ஒரு மனுஷன் தானேங்க. இல்ல இந்த முடிவு நானும் சிந்திக்கணுங்க. இப்போ உண்மைக்கு நான் திரு அண்ணாமலை நேரில் பார்த்தேன்னா அவருடைய ஆதங்கத்தை நிச்சயமா என்கிட்ட கொட்டுவார். ஆதங்கத்தை கொட்டுமா நான் என்ன ஆலோசனை கொடுப்பேன்? ஏன் இப்படிப்பட்ட இதில் நீங்கள் இருக்கிறீங்க? பேசாமல் நீங்கள் ஒரு தனி கட்சி, நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் தான் மக்களுக்கு வேணும். மக்கள் பூரா உங்க பின்னாடி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் பூரா உங்க பின்னாடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும்? நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிடுங்க, தப்பு கிடையாது. அப்படி சொல்லிடுவேன் நான், விளங்குதா? அப்படி சொல்லி இவரை மேலே கொண்டு வந்துடுவேன். நிச்சயமாக நான் அதை செய்வேன். நிச்சயமாக கிறிஸ்தவர்கள்லாம் திரு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அதாவது திரு அண்ணாமலை நேர்மையாக இருப்பதனால கிறிஸ்தவர்கள்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு இப்போ நான் சொல்ல வரேன் நான். கரெக்ட். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்த்துட்டாங்க, அது இப்படி இப்படின்னு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஒரு பெடிஷன் போடலாம், இல்லை திமுக தரப்புல ஏவி விட்டு கூட நீங்கள் ஏதாவது அதுக்கான வேலையை பார்க்கலாம். அதை தவிர எல்லாம் பண்றாங்களா? இந்த போக்க எப்படி பாக்குறீங்க? இல்லை உண்மையிலே அவர் சொத்துக்கத்துல இல்லை அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான். நாங்கள் ஏன் அவரை இது பண்ணிட்டோம்னா, அவர் பண்ண வேலை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் இதே சொல்றாங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக சொத்து சேர்த்துட்டாரு. இந்த குற்றச்சாட்டு தான் பிரதானமாக வைக்கிறாங்க. அதாவது அவர் சொத்து சேர்க்கணும்னு நினைத்திருந்தால் அரசியலுக்கு வரணும் அவசியமே கிடையாது. அவருடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் என்னவா இருந்தார், எவ்வளோ பெரிய அவர் டிப்டி கமிஷனராக இருந்தவர். அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில் பெரும் பெரும் புள்ளிகள், வர்த்தக புள்ளிகள் இருக்கிறாங்க. அடுத்தது அவருடைய மனைவியே ஒரு ஐடி கம்பெனியே வச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில். ஏற்கனவே விவசாய குடும்பம், ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கு. சொத்துக்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அரசியலுக்கு வரவே வேண்டாம். ஏன்னா எனக்கு நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியும், என் கூட படித்தவங்களும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி சொத்து சேர்த்தாங்கன்னு எனக்கு நன்றாக தெரியும்.
அதனால இவர் அரசியலுக்கு வந்து சொத்து சேர்க்கணும் அவசியமே கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க பாவம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்கு கூட அவர் முதல் நிலை கொடுக்காதபடிக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆக ஒரு தேசிய கட்சி ஒரு நல்ல ஒரு கட்சியாக இருக்கின்றன சொல்லி தேசியத்தின் தலைவர்களை பார்த்து தான் அவர் இந்த கட்சியில இணைந்து மக்களை சிறப்பாக கொண்டு போக வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை சிறப்பாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தினா எனக்கு ஒன்றுமே விளங்கலை. எனக்கு நிச்சயமா நம்ம 2 பேர் இந்த சூழலை பேசிட்டு இருக்க சூழலை கூட பல பேர் நினைப்பாங்க, நீங்கள் என்டிஏ கூட்டணியை உடைக்க நினைக்கிறீங்க, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு உங்க பதில் என்ன? ஆனால் பேசுறாங்க பல பேர். இல்லை அதாவது என்டிஏ கூட்டணி வலுப்பெற வேண்டும் தான் நான் இப்போ இல்லை, நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், கடந்த 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ புதுசாக நான் சொல்ல, இந்த கூட்டணி இப்போ தான் வந்தது, ஆனால் 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களாம் ஒன்றா சேர்ந்தா நம்மளாம் ஒன்றா சேர்ந்தாலே நாம் வந்து திமுக விரட்டி விடலாம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதான் நான் சொல்கிறேன். ஏன் இதை இந்த ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன்னா, எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு நாம் அனுப்ப வேண்டும். இதற்கு நாம் என்றால் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த மாதிரி சமயத்தில் தேர்தல் வரும் நாட்களிலே வேண்டுமென்றே வீணாக குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய சில மத்திய அமைச்சர்கள் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் யாருன்னு சொல்ல விரும்பல, நான் சத்தியமா கேட்க மாட்டேன் ஃபாதர், யாருன்னு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால இந்த தேசிய தலைவர்கள் இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு சரியாக செயல்பட்டால் தமிழ்நாட்டிலே ஒரு கால் ஊன முடியும். இல்லாவிட்டால் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியாது. திரு நிர்மலா சீதாராமன் அவர்களது மருமகன் அவரெல்லாம் கட்சியில் உள்ள இன்வால்வ் ஆகுது, மினிஸ்டர் ஆஃபீஸுக்குள்ள அவருக்கு என்ன வேலை? ஸோ இப்படிலாம் தகவல் வெளியில் வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் யாரும் சொல்ல முடியாது, நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி நானும் இதை யாரும் சொல்லலை. ஆனால் இதை நான் ஓப்பன் டிக்ளராக விடுதேன், இப்படிலாம் வந்துட்டு இருக்குது. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கூட்டு சேர்ந்து வந்து ஒரு ஆளை வந்து நீங்கள் கார்னர் பண்ணதுக்கு என்ன தேவை? அவரே வந்து ரிலீஃப் ஆகிக்கிறேன், நீங்கள் ஒரு தலைவரை போட்டி வச்சு ரன் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் தரேன்னுட்டு மீண்டும் மீண்டும் அவரை வந்து இப்படி அமுக்குறதுக்கான காரணம் அது என்னவா பார்க்குறீங்க? என்ன அப்படி என்ன வெஞ்சன்ஸ் மனசுக்குள்ள? என்றைக்குமே உண்மை உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதுங்க, விளங்குதா? இப்போ நான் கூட உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிஜேபினால எந்த விதமான நன்மையும் கிடையாது. உண்மையாக நான் சொல்லணும்னா கடந்த 4 வருஷமாக இந்த பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசி கொண்டு இருக்கின்றேன். மாதத்துக்கு 1 லட்ச ரூபா எனக்கு நஷ்டம், விளங்குதா? மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நஷ்டம். அப்போ 4 வருஷம் என்ன ஆச்சுன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் என்னுடைய சிந்தனையில் இருக்கிறது என்னன்னா, எப்படியாவது இந்த பிஜேபி அரசாட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான். மற்றபடி பிஜேபியிலிருந்து எனக்கு ஒன்றும் கொடுக்கல. என்னுடைய ஆன்மீகத்திலிருந்து வரக்கூடிய 1 லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, மாதந்தோறும் எனக்கு கட்டாயிடுச்சு. அதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு தமிழ்நாட்டில் சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெறணும் என்கின்ற ஒரே சிந்தனை. அப்படி இருக்கிற இந்த நோக்கத்தில் என்னை போன்று திரு அண்ணாமலை இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது எனக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி அருமையான ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இப்போ பட்ஜெட் வரப்போகுது, இன்னும் சில நாட்களிலே இந்த மாதத்தில் பட்ஜெட் வரப்போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய வீட்டை சார்ந்தவர்கள் மந்திரி சபைக்குள்ளே உள்ள போகிறதெல்லாம் அது நல்லதில்லை, ஒன்றுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல அரசு தான், ஆனால் கெட்டது எதனால? ஒரு மருமகன் உள்ள நுழைஞ்சதுனால தான். இப்போ அதே தான் இப்போ இங்கேயே நடக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் நம்புகிறேன், அதை நான் கேட்குறேன். இப்போது நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், மருமகனை நீங்கள் உள்ள அமிச்சிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தான் ஆயிரும். இல்லை, கட்சிக்காக சம்மந்தமே கிடையாது, உங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு ஒரு 1000 கொஸ்டின் வருது. இல்லை, கரெக்டு, நீங்கள் சொல்கிறது உண்மை, அதை தான் இப்போ நானும் சொல்கிறேன். மருமகனால் தான் பிரச்சனையே, விளங்குதா? ஒவ்வொரு கட்சிக்கும் மருமகனால் தான் பிரச்சனை. அதனால் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு நேர்மையான ஒரு பெண், நேர்மையான மந்திரி, நேர்மையானவர்கள் என்று இப்போ வரைக்கும் நான் கருதி கொண்டு இருக்கின்றேன். அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, மோடி அவர்கள் கடைசியாக தமிழகம் வருகை, இந்த இடத்துல வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் 100 ரூபாவும் 3 வேளை சாப்பாடும் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு 3 வேளை சாப்பிட்டுக்குங்க. இந்த குற்றச்சாட்டு இன்னும் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பிஜேபிக்கே அழகு கிடையாது மொத்தத்தில். இதையெல்லாம் அதாவது தானா சேர்ந்த கூட்டங்கிற பாஜக அண்ணாமலை வரும்போது எப்படி இருந்துச்சு, நீங்கள் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க. அந்த நிலைமைக்கு போனாலும் காரி துப்புற மாதிரி ஆக்கிட்டாங்களே, இவங்க ஆக்கி வச்சிருக்காங்களே. இந்த போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டா தெரியுது. அப்போ அண்ணாமலைக்கான ஓட்டு, பாஜக ஓட்டு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு, அவரை நேசித்து ஒரு தலைவர் வாரா இருப்பா, அதை தாண்டி ஒரு சாமானிய ஒரு மனுஷன் வந்து செய்கிறாங்கிறது.
இது தேர்தல் தாக்கத்தில் வெளியில் வரதானே செய்யும். அது கூட அவங்களுக்கு தெரியாதா? ஓட்டு கன்வெர்ட் ஆகணுமா, அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும், இது அடிப்படை இது கூட தெரியாமல் மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கு சுத்தமாக தெரியாதுங்கிறாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் எல்லாரோடையும் நான் ஜென்ரல் மாதிரி இருந்தாலும் அவர் வந்து மலை மாதிரி இருந்தாலும் இணைஞ்சு போகணும் செயல்பட்டு இருக்கிறாரு. அதை மீறிய உள்ளுக்குள்ள வந்து மாநில தலைவரை மீறிய ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்குன்னா அந்த கூட்டம் எதுக்கான அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இதை சொன்ன எனக்கு இன்னொரு காரியமாக எனக்கு ஞாபகம் வருது. அருமையான பிரதமர் வந்தார் இல்லையா? பிரதமர் வந்த சமயத்தில் மதுராந்தகத்துக்கு வந்த சமயத்தில் ஒரு கூட்ட பாதிரியார்கள் இந்த மாதிரி அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே வந்தாங்க. அவங்க யாருமே பாதிரியார் கிடையாது. அதையும் ஏமாத்தி மேல அதையும் வேற மாதிரி காட்டி அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் சர்ச்சுனே கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னா, இதுக்கு முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா ஒரு மத்திய மந்திரி. அவங்களுடைய டீம் தான் இதை செயல்படுது. அடுத்தது அருமையான பிரதமருடைய பிறந்த நாள் விழா கடந்த வருடத்தில் நடந்தது இல்லையா? 17 செப்டம்பர் நினைக்கிறேன் அவருடைய பிறந்த நாள். 23 செப்டம்பரில் என்ன பண்ணுறாங்க, என்னிடத்துல கேட்குறாங்க, உங்களுடைய ஆலயம் இருக்கக்கூடிய உங்கள் திருச்சபை இருக்கக்கூடிய பகுதியிலே நாங்கள் பிரதமருக்காக நாங்கள் பிறந்த நாளை கொண்டாட விரும்புகின்றோம்ன்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 100 பேர் அங்கே நான் சேர்த்து வைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, மதிய உணவு நாங்கள் தருகின்றோம் என்று சொன்னார்கள். மதிய சாப்பாடு எத்தனை மணிக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க? எத்தனை மணிக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க? 1 மணிலேருந்து 2 மணின்னு வச்சுக்கிடுங்களேன். சரியா? இந்த மக்களை நான் 12:30க்கெல்லாம் கூட்டி சேர்த்துட்டேன். அப்போது இந்த 12:30க்கெல்லாம் கூட்டி சேர்த்த பிற்பாடு 2 மணிக்கு யார் வேணும்னா இந்த பிஜேபியுடைய மைனாரிட்டி தலைவர், சிறுபான்மையின் தலைவர், அவரும் அவர் குழுவும் வராங்க. என்னுடைய திருச்சபைக்கு வராங்க. 2 மணிக்கு வராங்க. ஆனால் சாப்பாடு வரல. சாப்பாடு கடைசியில் 3:30 மணிக்கு வருது. யோசித்து பாருங்க, 100 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க திருச்சபையில் இந்த சாப்பாடு வாங்க வந்திருக்காங்க. வந்த பிற்பாடு இந்த சாப்பாடை திறக்கிறாங்க, ஒரே புகை வாடை அடிக்குது அப்படியே. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, சாப்பாடை வாயில போடுறாங்க, வேகவே இல்லை, அறவேக்காடு, ஒரு உப்பு இல்லை, ஒரு காரம் இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் புரட்டுட்டேன், எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னு புரட்டுட்டேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வேணும் ஃபோன் பண்ணி நான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதை நான் போட்டு காட்டவா, நிரூபிக்கவா? என் திருச்சபையில் ஒருத்தர் போட்டதை நிரூபிக்கனா நிரூபிக்கிறேன். அப்போ இதை யார் செயல்படுத்துறது? இப்ப யார் இதை பேரை கெடுக்கிறது? பிஜேபி பேரை யார் கெடுக்கிறா தெரியுதா? நீங்க பேரை சொல்றீங்க, நான் பேரை சொல்ல விரும்பல. சும்மா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த டீம்ல உள்ளவங்க, அவருக்கு டீம்ல உள்ளவங்க இல்ல, சிறுபான்மை தமிழ்நாட்டு சிறுபான்மைக்கு இன்சார்ஜ் வந்து ஒரு ஆள், அதுக்கு இன்சார்ஜ் ஒரு ஆள் இருப்பாங்க இல்ல, அது எல்முருகன். அதுதான் அவர் தாங்க, நீங்க சொல்றவர் தான். இல்ல இது எவ்வளவு பெரிய ஐக்கியம். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு நீங்க மோடி இங்க வந்து என்ன சொல்றாரு, மக்களை வந்து அண்ணாமலை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இவங்க போடுறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு பாரத பிரதமர் மோடி வராருன்னா ஓகே, அப்ப தமிழ்நாட்டில் சிறப்பா வேலை செய்யறாங்க கட்சிக்காரங்க, அதை நம்பி வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு போறாங்க. இவங்க அயோக்கியத்தனம் பண்ணிட்டு 4 பாதிரியார் எவனே தெரியாத உள்ள ஏத்தி, அதுல எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவர்களும் எனக்கு கைபேசியில் அழைத்து, யார்ப்பா அந்த டீம் போனது, அவெல்லாம் பிஷப்பே கிடையாது, அவெல்லாம் பாதிரியார் கிடையாது, யார்ப்பா அது, ஏப்பா நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன கேள்வி கேட்கறாங்க. அங்கேயே போட்டு உள்ள ஏத்தியாச்சு. இது வந்து மோடி அவர்களே அம்சங்களை ஏமாத்துறதுக்கு, இது தேசிய தலைவர்களை இவங்க ஏமாத்துறாங்க. வேற யாரு கிறிஸ்தவர்ல பாஜக கேட்க மாட்டாங்க. இல்லங்க, நீங்க ஏமாத்துங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. தேர்தல் வருதுங்க, இந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களுடைய ஏமாற்று கூத்துக்களை நீங்க காமிச்சிட்டு இருந்தா மக்கள்லாம் முட்டாள் கிடையாதுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிறிஸ்தவர்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பிஜேபி அரசாங்கம் வந்தா நல்லது, நீங்க தயவுசா ஆதரவு கொடுங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நிலையில இப்படி ஒரு ஏமாற்று கூத்தெல்லாம் உடனே வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் யாரும் கேட்க கூட கண்டுக்காம இருக்கு. நாங்க பார்த்துட்டோம்னா இவங்க பண்ற வேலை ஐக்கியத்தன வேலை ஊருக்கு தெரியாது. நிச்சயமா ஜெயிக்க முடியாதுங்க. இப்படி போனா ஜெயிக்க முடியாது, தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. பாவம் இபிஎஸ்க்கும் பாவம், நான் அவரையும் பாவம் தான் நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி இருந்தா ஜெயிக்க முடியாதுங்க. ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி கெடுக்கிறதுக்கு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. என்னங்க இது சரியில்லைங்க இவங்க பண்றதெல்லாம். எதுக்குங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நானு குரல் கொடுத்துட்டு இருக்கணும்? எதுக்கு இல்ல ஒண்ணு நான் ஓப்பனாவே கேட்கிறேன், குற்றச்சாட்டு இப்போ வலுக்க ஆரம்பிச்சுட்டு எல்முருகன் அவர்கள், நிர்மலா சீதாராமன், பாஜக 100 பேர், அதை நான் சொல்ல கூட நினைக்கிறேன். இவங்க மேல அலிகேஷன் வருது. அப்படி இல்ல இவங்க தெருவா வீடு போக வேண்டியதானே, அண்ணாமலை போன மாதிரி. அதான் நானும் சொல்றேன், அதுக்கும் வழி கிடையாது. உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு கூத்து பண்ணா இது எப்படி கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன 2 பேர், இந்த 2 பேர்ல அந்த 2 பேரை எத்தனை முறை தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சிருப்பாங்க, எத்தனை முறை தமிழ்நாட்டில் வந்து மக்கள் முன்னாடி இருந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லுங்க, யோசித்து பாருங்க. அண்ணாமலை டெய்லி சந்திக்கிறாருங்க, டெய்லி மக்களை சந்திக்கிறாருங்க, டெய்லி ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க.
ஏன் அவரை ஒதுக்குறீங்கன்னு நான் கேட்கறேன். நான் எதுக்காக ஒதுக்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க ஒதுக்குங்க, உங்களை வேண்டான்னு சொல்ல. எப்போ ஒதுக்கணும்? தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒதுக்கிட்டு போங்க. உங்களை யார் வேண்டான்னு சொல்றது? எங்க நல்லாட்சி கொடுக்கணும். ஏங்க உங்களுக்கு என்ன வர மாட்டுது? இப்பவே ஒதுக்க வேண்டியதான். தனி கட்சி கூட ஆரம்பிச்சுட்டு போற, அதுவும் விட அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிட்டுங்க. முடிஞ்ச பாஜக அண்ணாமலை அவர்களை தூக்குங்க, தூக்கி அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிட்டுங்க. செய்யிட்டுங்க, செய்யிட்டுங்க. நான் முழு ஆதரவு கொடுப்பேங்க அண்ணாமலைக்கு. இல்ல இங்க இருந்து டெல்லிக்கே ரிப்போர்ட் போயிருக்கான். என்னன்னா அண்ணாமலை அவர்கள் நாளை தனி கட்சி ஆரம்பிச்சு வெளியில போனாச்சுன்னா ஒட்டுமொத்த பாஜக இருக்கிறது எச்சரிக்கையா கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கிடையாதுங்க. அண்ணாமலை பிஜேபி ஏங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. அதான் குற்றச்சாட்டே இருக்கட்டுமா பார்த்தா இவங்க சொல்றாங்க எல்லா சொத்து ஒண்ணு நீங்க கேஸ் போடுங்க. இப்ப இப்படியே சொல்லலாம், ஒண்ணு நீங்க கேஸ் போட்டா நிறுவீங்க. அவங்க அந்த ஆதாரம் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அது இருக்கு இது இருக்குன்னு காரணம் பண்றாங்க, ஓரம் கட்டுறாங்க. இதால என்ன பாதிப்புனா ஒட்டுமொத்த பாஜகவுக்கு ஓட்டு வளமுண்டுக்கு அதுவாது தெரியணும். சரி ஒரு தனி மனிதன்பா, சரி அவரே பில்டப் பண்ணிட்டாரு வளர்ந்துட்டு போறாங்கிறத தாண்டி பாஜக ஓட்டுக்கு எடுக்கல. அது கூட இவங்க இந்த மாதிரி கூட பண்ணாங்கன்னா இப்போ எனக்கே இந்த பிரச்சனை வருதுங்க. எனக்கே சில பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள் நான் என்னமோ ஃபேமஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, ஏங்க நான் ஃபேமஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் ஆன்மீகத்தையே விட்டுட்டு இன்னொரு இது தகவல் கேள்விப்பட்டவா உங்களுக்கே சீட்டு கொடுக்கறதா இருந்ததையும் உள்ள இருந்து கெடுத்து விட்டாங்க. ஆமாங்க. ஏங்க உண்மைக்கு எனக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணா பிஜேபி சார்பாக நான் நிற்க தயாராக இருக்கிறேங்க. நான் ஜெயிச்சு காட்டுறேங்க, எந்த இடமாவோட இருக்கட்டுங்க. இவங்களுக்கு வலுவான இளம் இல்லை என்று அவங்க நினைக்கிட்டுங்க, அந்த இடத்துல நிற்க வைக்கிட்டுங்க. பிஜேபிக்காக நான் நின்று ஜெயிச்சு காட்டுறேங்க. நான் மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க, எனக்கு தெரியுங்க. கெடுக்கிறது யாரு? பிஜேபியில் உள்ளவங்க தாங்க. மறுபடியும் பிஜேபியில் உள்ளவங்க இல்லை. ஈகோயிசம் எதுக்குங்க? அவன் வளர்ந்துட்டான் இவன் வளர்ந்துட்டான். ஏங்க கட்சிக்காக நீங்கள் பாடுபடல, மக்களுக்காக நீங்கள் பாடுபடல. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதானே அர்த்தம். நீங்கள் மட்டும்தான் வளரணும், உங்கள் பேர் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்ன நம்ம கட்சி வளரணும் அவசியம் இல்லை, மக்கள் வளரணும் அவசியம் இல்லை. அப்போ தேசிய அளவில் எவ்வளோ நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த திட்டங்கள் மக்களை வந்து சேரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய திட்டங்கள் தெரியுங்க, இந்த மக்களுக்கு தெரியலையே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியலையே. நோகாம நோம்பு கும்பிட்டு பேர்லாம் அந்த என்டிஏ கூட்டணிட்டு வாக்க வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு பேர்லாம் நினைக்கிறாங்க. அது நடக்குமா? நடக்காதுங்க. இப்போ இப்படியே இந்த சூழ்நிலை அப்படியே போச்சுன்னா என்டிஏ கூட்டணி ஜெயிப்பது மிக மிக கடினம். இறுதியான உங்க பதில் மட்டும் சொல்லுங்க, உங்க ஆதங்கத்தை நீங்களே சொல்லிடுங்க. அதனால தான் நான் சொல்றேன், திரு அண்ணாமலையை மீண்டும் கொடுக்க வேண்டிய மாநில அளவிலே அவருக்கு பொறுப்பை நீங்க கொடுங்க. அவர் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன்னு கூட சொல்லிட்டாரு. அதையும் சொல்லிட்டார். தமிழக மக்களுக்காக சேவை செய்வேன்னு சொல்லிட்டார். அவர் மாநில அளவில் அவருக்கு பொறுப்பை கொடுங்க. கொடுத்து இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழியை பாருங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிச்சயமா ஃபாதர். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்துக்கு நன்றி ஃபாதர். நன்றிங்க.